எங்க என்ன நீங்க என்ன தூங்காம முடிச்சுதான் இருக்கீங்களா? ஆமா பொண்ணம்மா, எங்க தூங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம், நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிருவா. அதை நினைச்சா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஏங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. பக்கத்துல தானே கட்டி கொடுக்கும், அதெல்லாம் அடிக்கடி வந்து பாத்துக்குவோம். என் பிள்ளை அங்க போய் கஷ்டப்படாம இருக்கணும். ஒண்ணு விவரம் தெரியாம வளர்த்து வச்சிருக்கோம். என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவம் என் பிள்ளை. நீங்க எதுக்கு அப்படிலாம் யோசிக்கீங்க? அவளுக்குலாம் இப்ப நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓரளவுக்குலாம் சமைக்கா, அதெல்லாம் அவ பாத்துக்குவாங்க. அவ மாமியாரும் ஒன்றும் மோசமாலாம் இல்லை, நல்ல குணமா தான் இருக்காவோ. இருந்தாலும் என் பிள்ளை அங்க ஒத்தையில போய் என்ன செய்யுமோன்னு பயமா தான் இருக்கு பொண்ணம்மா. அவ ஊரையே வித்துருவா, நீங்க வேற இதுக்கு பயந்துக்கிட்டு பிசாடி படுத்து தூங்குங்க. புது நம்பரா இருக்கு, யாருன்னு தெரியலையே. எடுத்து பேசு பொண்ணம்மா. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கால் பண்ணுவாங்களா இருக்கும். ஹலோ ஹலோ, நான் தான் கோமதி பேசுகிறேம்மா. முறுக்கு சாம்பிள் அனுப்பி விட்டேனே, எப்படி இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்றும் அதுக்கப்புறம் சொல்லலை. நீங்கள் எப்படி இருக்குது, முறுக்கு எத்தனை வேணும்னு சொன்னால் தான், எண்ணிக்கை சொன்னால் தான் நாங்கள் கரெக்டாக போட்டு கொடுக்க முடியும். கோமதிக்கா நீங்களா? முறுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா, டேஸ்ட்டாக இருந்துச்சு. முறுக்கில் ஒரு 1500 போடுங்க, லட்டில் ஒரு 1000 லட்டு போடுங்க. நாளை கழிச்சு வந்துருமா இப்படி? உன் பொண்ணு மறு வீட்டுக்கு வரும்போது கொண்டு வந்து கொடுத்துருவாம்மா. சரிங்கக்கா. அதான் ஃபோன் அடித்தேன், ரெடி பண்ணி வைக்கணும்ல, மாவெல்லாம் பேசஞ்சு எடுத்து வைக்கணும், செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லையேன்னு தான் ஃபோன் அடித்தேன். ஏக்கா ஃபோன் அடிக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் பார்த்துக்கோங்க. சரிம்மா சரி, நாளை கழிச்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஆட்டும்க்கா, வைக்கிறேன். யாரு பொண்ணம்மா? இந்த கோமதி அக்காங்க, முறுக்கு சாம்பிள் அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் அடித்து சொல்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை அவங்களாவது ஃபோன் அடித்து கேட்டாங்களே. 1500 முறுக்கு சொல்லியிருக்க, அவ்வளவா கேட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து? அவங்க 1000 கேட்டாங்க, நான் தான் எக்ஸ்ட்ரா ஒரு 500 சொல்லியிருக்கேன். கூட குறையா வந்துச்சுன்னா என்ன செய்ய? ஆட்டும் பொண்ணம்மா, நீயே கொஞ்ச நேரம் போய் தூங்கு. சரிங்க, இந்த அம்புஜம் கீதா உமா எல்லாரும் வாரேன் ஆகும் இங்கே படுக்கிறதுக்கு. அதான் அங்கே ஒரு ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆட்டும் எல்லாரும் சேர்ந்து படுத்து தூங்குங்க. போர் அடிக்கி தூக்கம் வேற வரமாட்டேங்குது. எல்லாரும் சட்டு புட்டுன்னு வருவாங்கன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க. ஆச்சி பூச்சி நீயாவது எந்திரிச்சு முடிச்சிரு. எனக்கு குறுக்கு வலிக்குது மலரு, நான் சும்மா தான் படுத்திருக்கேன், தூங்கலாம் இல்லை ஆச்சி. ஏட்டி கல்யாண பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ வாங்க வாங்க என் செல்ல குட்டிகளா, உங்களை தான் காணும்னு இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. எம்மா இது யாரு, நிர்மலாவா? இடி எப்படிடி வந்த? எங்க டாடி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. மலர், நாளைக்கு உனக்கு கல்யாணமா, வாழ்த்துக்கள். எம்மா என்னை ஞாபகம் வச்சிருக்கா போலையே. ஏட்டி நிர்மலா, உன் பிள்ளையை கூட்டிட்டு வரலையா? நோ நோ, அவளை சீக்கிரம் தூங்கிடுவா. ஏட்டி இங்கேயா படுத்து தூங்கணும்? வெக்கையால இருக்கு, ஒரே புழுக்கமா இருக்கு. கீதா இங்கதாம்மா படுத்து தூங்கணும். எல்லாரும் பாய் விரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் படுங்கம்மா. காலையிலேயே எந்திக்க முடியாதுல, 3 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். 4 மணிக்கு மாப்பிள்ளைக்கு தங்கச்சியா அக்காவா அந்த பிள்ளை வந்துடும் கூப்பிடுறதுக்கு, பொண்ணுலைக்கு கூப்பிடுறதுக்கு. எல்லாரும் காலையிலேயே காலம்புரை எந்திரிச்சு இவளை கொஞ்சம் கிளப்பி விட்டுருங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போவோம். ஆட்டும் ஆச்சியோ, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சாதான் குளிச்சு கிளம்பி அவளை கிளப்பி விட முடியும், நாங்களும் போய் கிளம்பிட்டு வர முடியும். ஏட்டி 3 மணிக்கு எந்திரிச்சா போதும் டீ. அதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும், 2 மணிக்கேவா எந்திரிச்சு இருப்ப. 3 மணிக்கு எந்திரிச்சு அவளை கிளப்பி விட்டு 4 மணிக்கு அவள் வீட்டை விட்டு கிளம்பிடுவா. அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடற்கடன்னு கிளம்பிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் வேன் ஏறதுக்கு இங்கே வந்துடுவோம். ஆமாம்மா ஆமாம், 3 மணிக்கு எந்திரிச்சா போதும், நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம்மா. எல்லாரும் எடுத்து வச்சுட்டு வந்தீங்களா எப்படி? ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஆச்சியோ. வீட்டிலே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் படுத்து எந்திச்சு காலை குளிச்சு கிளம்பி போக வேண்டியதுதான். எக்கோ நாளைக்கு உங்களெல்லாம் விட்டு நான் பிரிஞ்சிருவேனே. ஏட்டி அழுறியா சிரிக்கியா? ஏ உமா, அழுறேன் உமா அழுறேன். இனிமே உங்க கூட சேர்ந்து உட்காந்து பேச முடியாது, ஊர் சுத்த முடியாது. ஃபீல் பண்ணாத டி, டெய்லி எங்களுக்கு ஃபோன் அடி, ஃபோனில் பேசுவோம். நம்ம அரட்டைகள்லாம் ஃபோனில் வச்சுக்குவோம், வீடியோ கால் பண்ணி. என்னதான் வீடியோ கால் பண்ணாலும் நேரில் இருந்து பேசுன மாதிரி இருக்குமா? அங்கே மாப்பிள்ளை வீட்டில் போய் ஒழுங்கா இருடி, ஒழுங்கா வேலையை பாரு. காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் பாரு, சரியா? டெய்லி குளிக்கணுமாக்கா? இல்லட்டி மலரு, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா குளிச்சா போறோம். கேள்வியை பாரு, டெய்லி குளிச்சு வச்சு சுத்தமா இருக்கணும், அப்பதான் உன் மாப்பிள்ளை கிட்ட வருவான். ஐயே எனக்கு டெய்லி குளிச்சுல பழக்கம் இல்லையா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பேன், இல்லைன்னா ஜல்பு பிடிச்சிக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. ஆமா, அங்கேயும் போய் வெளியில அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. டெய்லி எந்திரிச்சு குளிச்சோமா, சுத்தமா இருந்தோமா, சாமி கும்பிட்டோமா, வீட்டில் வேலையை பார்த்தோமா, மாமியாருக்கு என்ன வேணும், மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்டு வச்சு செஞ்சு கொடுத்தோமான்னு இருக்கணும். அட கடவுளே, உங்களெல்லாம் ஜாலியா இருக்கிறதுக்கு வர சொன்னா இப்படி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. யாம் டி, உன் நல்லதுக்கு தானே சொல்றோம். அங்க போய் அப்புறம் நீ தான் திட்டு வாங்கிட்டு கிடப்ப, நாங்களாம் வாங்க போறோம்.
அம்புஜக்கா நானே ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கேன், பயத்தோடு இருக்கேன். என்னைய மேலும் மேலும் பயம் காட்டாதீங்கம்மா. சரிடி சரி, உன்னை என்ன மழையவா பரட்ட சொன்னோம்? பயப்படலாம் செய்யாத. வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா படுத்து தூங்குவோம். நேரம் ஆகிட்டே இருக்கு, காலையில காலம்பரை எந்திக்கணும். என்னது தூங்க போறீங்களா? ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்போம். ஆமாடி, படுத்துக்கிட்டே பேசுவோம். எவ்வளவு நேரம் இப்படி நின்றுட்டு இருக்கிறது? காலம் வலிக்கல. அம்மா இவ்வளவு ஒட்ட பேசிக்கிட்டே இருப்பாளுவோம். லட்சுமிக்கோ போய் இடத்த பிடிச்சாச்சு போலையே. ஆமாடி, எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் நிர்மலா, வா. நிர்மலா தானே உன் பேரு? வா இங்க வந்து படு. இதோ வந்துட்டேன் சிஸ்டர். ஏ உமாலோ, உனக்கு இடம் இல்லைன்னா கட்டிலுக்கு வா, நெருக்கி பிடிச்சிட்டு படுத்துருக்க மாதிரிலாம் இருக்கு. இல்ல மலரு, ஃப்ரீயா தான் இருக்கு. நீ படுத்து தூங்கு கட்டில்ல. ஆமாட்டி, நல்லா தூங்கி எந்திரி. அப்பதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மூஞ்சி, இல்லைன்னா வாடின மாதிரி இருக்கும். அம்புஜோக்கா, இனிமே நடக்கிற கல்யாணத்துக்கெல்லாம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாது, பொண்ணுக்கும் மாமியாருக்கும் தான் ஜாதகம் பார்க்கணும். என்ன நான் சொல்றது? ஆமாட்டி, அதுவும் சரிதான். மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒத்து போனாலும் மாமியாக்காரிங்க கொஞ்சம் கரரா இருந்து எதையாவது பண்ணி விட்டுறதுங்க. ஆமாக்கா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஏக்கோ படுக்க சொல்லிட்டு இப்படியே பேசியிருந்தா எப்படி? ஒரு பாட்டு போட்டி வைப்போமா? ஆமா, பாட்டு போட்டிக்கணும். இவ வேற பெசாடி படுத்து தூங்குட்டி. ஏக்கோ இனிமே எப்போ நம்ம இப்படிலாம் ஒன்றா தூங்க போகிறோம்? ஏ கீதாவா ஆசைப்படுறாளா? ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, போயிட்டு போகுது. சரிடி, ஆரம்பி. யார் ஆரம்பிக்கா முதல்ல? ஏன் ஆச்சியோ, நீ தான் வயசில் பெரிய ஆள், நீயே ஆரம்பிச்சு விடு. என்ன பாட்டு பாடட்டும்? ஒன்றும் வரமாட்டுக்கு ஞாபகத்துக்கு. ஏதாச்சும் ஒன்று எடுத்து விடு ஆச்சி. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. ஆச்சி மேலே பாடு. அவ்வளோதான் டீ, இனிமே நீங்க பாடுங்க. ஆச்சி அருமையா பாடிட்டாங்களே. எடி இப்ப மலர் நீ பாடு. நானா? என்ன பாடலாம்? கணவன் சேவையில் சேவையில் இன்பம் இல்லை, மனிதர் சேவையில் சேகையில் துன்பம் இல்லை, நான் யாருக்கும் பூமியில் பாரமில்லை, என் பாதையில் இருளும் இல்லை, நேற்று காதல் கண்டு இன்று கணவன் கொண்டு நாளை அடுப்பினில் வெந்திட ஆசை இல்லை, முதலில் மாலை சுட்டும் பிறகு விலங்கு மூட்டும் உந்தன் கசமுச கல்யாணம் தேவையில்லை. எவட்டியாவா நல்லா இருக்கு. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு கல்யாணம் தேவையில்லைன்னு ஒரு பாட்டு வேற. ஏன் அம்புஜக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு பாடினேன். இந்த இப்பதான் பாட முடியும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாடினா அது வில்லங்கம்மா போய் முடிஞ்சிடும்ல. நல்லா தாம்டி இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணம் ஆன பிள்ளைங்க தான் ரீல்ஸ் போட்டு இப்பெல்லாம் பாடிட்டு இருக்குதுங்க. அதனால கல்யாணம் ஆனாலும் பாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏ லட்சு, நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க. ஏம்மா எனக்கெல்லாம் ஒரு பாட்டும் தெரியாதுமா, நான் டிவியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏ பாடுங்க லட்சு. கேட்டி நீங்களாம் பாடுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆஹா அதெல்லாம் முடியாது. இப்ப லட்சுவை பாட வைக்கணும். எல்லாரும் லட்சு லட்சுன்னு சொல்லுங்க. லட்சுக்கா பாடுங்கோ. ஏ அம்மா இவ்வளவு இருக்க விடுறாள்வளா நம்மள. சரி நான் பாடுறேன், ஒன்னும் கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது நீ. ஆஹா அதெல்லாம் பண்ணவே மாட்டோம், பாடுங்க. மதாக்க நதிக்கதையோதும் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், உதாவ நின்னு சொன்னேன், கண்ணாம ஓடி மறைஞ்சேன், கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும், காணாதவும் உருவும் கண்ணுக்குள்ள இனிக்கும். அத்தடி ஆத்தா, லட்சுமி அக்கா போதும். பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் பாட மாட்டேன்னு சொன்னேன். எப்படி கிண்டல் அடிக்காளுவோ? நீ ஏன்டி என் மூஞ்சி இப்படி வான்னு வாயப்பழுத்தே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை லட்சு. அடுத்து அம்புஜக்கா நீங்க ஆரம்பிங்கோ. எனக்கு இந்த பாட்டுலாம் வேணாம் டி. நோ நோ, முடியவே முடியாது, பாடியே ஆகணும். நான் ஒரு விடுகதை கேட்க வேணா, பதில் சொல்லுங்க. நல்ல முடிவு, கேளுங்க. பிரியா நகை கடைக்கு போய் ஒரு மோதிரத்தை வாங்கி அதை அவ காலுக்கு போட்டுக்கிட்டாலாம். ஏன்? அதானே. ஏன்? ஒருவேளை மெட்டி வாங்கியிருப்பாளோ? ஆஹா இல்ல. ஏன்? ஒருவேளை காலுக்கு போடுறதுக்கு தங்க மாதிரி எதுவும் வாங்கியிருப்பாளோ? இல்லடிகளா, பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா கேளுங்க. நீயே சொல்லிடு அம்புஜம். ஏன்னா அது கால் போன் மோதிரமா. அடங்கப்பா அம்புஜக்கா, நீ ஏங்கா இப்படி இறங்கிட்ட? அத்தானே, இதுல சிரிப்பு வேற. யாம்டி உங்களுக்குலாம் சிரிப்பு வரலையா? ஆமா ஆமா வருது. போதுமா? போட்டிகளா, இதுக்குதான் நான் சொல்லவே மாட்டேன். அடுத்து உமாலோ நீ ஒரு பாட்டை எடுத்து விடு. இப்ப நான் பாடுற பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஓகே சரிடி பாடு. வெள்ளந்தி மனசுலதான் ஆயிரம் ஆசை, ஆசைக்கு அளவெடுக்கு, பணம் காசு
காசு உலகத்துல வாழ செய்ய கலசுவம் காண பணம் எதுக்கு